பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, அதிகாலையில எழுந்து என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, இந்த நாளில அருமையாக ஆண்டவரே இந்த ஜூம் மீட்ல கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக தொடுங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, நாளையில் கூட பேசுகிற தாசனை மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் மிக செய்து ஆசிர்வதிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம். நீ பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும். ஆசிர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிற நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 36வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 12 வசனங்கள் இருக்கிறது. முதல் 4 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தாவீது துன்மார்க்கனை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை. 5-9 வசனங்கள் தாவீது கர்த்தரை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை. 10-11 நீங்கள் வாசிக்கும் பொழுது தனக்காக தாவீது ஜெபம் ஏறெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். கடைசியாக துன்மார்க்கனுடைய முடிவு, தாவீதுடைய ஜெபத்தினுடைய பதில் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல் தலைப்பை நீங்கள் வாசிக்கும் போது 36ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் தாவீது எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை ஒரு ராக தலைவன் அல்லது ஒரு இசை அமைப்பாளர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1-4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 7 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒரு துன்மார்க்கனுடைய சுபாவம் எப்படி இருப்பான் சொல்லி தாவீது சொல்கிறார். துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லும்போது, துன்மார்க்கன் துரோக பேச்சு, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமம். 1. 2, இந்த வசனத்தில் 1-4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனை பற்றி 7 காரியங்கள் போடப்பட்டிருக்குது. முதலாவது, துரோக பேச்சு அல்லது வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் இருக்கும். கண்கள் அவனுக்கு தெய்வ பயம் இல்லை, அதாவது கண்களுக்கு முன்பாக அவனுக்கு தெய்வ பயம் இல்லை. தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கானதாக இச்சகம் பேசுகிறான். யாரு? துன்மார்க்கன். தனக்குத்தானே அவன் இச்சகம் பேசுகிறான். புத்தியாய் நடந்து கொள்வதில்லை, நன்மை செய்வதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க 4வது வசனங்களை வாசிக்கும் போது தன் படுக்கை மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான், நல்லதை அவன் நினைத்ததில்லை, பொல்லாப்பை வெறுக்கிறான். அவன் தன் படுக்கை மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான், நல்லதானது வழியிலே அவன் நினைக்க மாட்டான், பொல்லாப்பதை யோசிக்கிறான். முதல் வசனத்தில் வாசிக்கும் போது துன்மார்க்கன் துரோக பேச்சு என் உள்ளத்திலே தெரியும், அவன் கண்களுக்கு தெய்வ பயம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கனை குறித்து இங்க போடப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கம், அவனுடைய வார்த்தை, அவனுடைய செயல், அவனுடைய பேச்சு துரோக பேச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் துரோகமாக பேசுவான். நம்ம கிராமங்களில அல்லது பட்டணத்திலே பார்க்கும்போது ஒரு துன்மார்க்குடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றுக்கும் அவனுடைய எல்லா ஸ்டைல் இந்த உலகத்தை போல இருப்பான். துரோகமான பேச்சை அல்லது துன்மார்க்கமான பேச்சை பேசுவான். 2வது நீங்க வாசிங்கன்னா அவனுக்கு இல்லைன்னா இல்ல, தெய்வ பயம் கிடையாது. துன்மார்க்கனுக்கு தெய்வ பயமே இருக்காது. அவனுக்கு தெய்வ பயம் இருக்காது. அவன் அக்கிரம அருவருப்பானதா இருக்கும். தன் பார்வைக்கு அவன் இச்சகமான வார்த்தைகளை பேசுவான். பார்வைக்கு இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாயின் வார்த்தைகள் அக்கிரமம், வஞ்சகம் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதை விட்டு விட்டான். துன்மார்க்கன் ஒருபொழுதும் நன்மை செய்ய மாட்டான். துன்மார்க்கன் ஒருபொழுதும் நன்மை செய்ய மாட்டான், அவன் விட்டு விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ரா காலத்திலே அவன் தூங்கும் போது கூட தன் படுக்கையிலே நல்லதை யோசிக்க மாட்டான். அவன் நல்லதை யோசிக்க மாட்டான். இது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 நீங்கள் வாசிக்கும் போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகுது என்று அவன் தன் இருதயத்திலே நினைவுகளை, தோற்றத்தை நித்தமும் நினைத்தார். பாருங்க, மனுஷனுடைய நினைவுகள், மனுஷன் அவனுடைய அக்கிரமம், துணிகரமான அந்த பூமியிலே வாழும்போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா தம்முடைய மனுஷனை உண்டாக்குறது கர்த்தர் என்ன பண்றான், மனஸ்தாபப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறான். அவன் இருதயத்தில்
நல்லதை யோசிக்க மாட்டான், நன்மையானதை செய்ய மாட்டான், துரோக பேச்சு இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இருதயத்திலே செய்கிற அந்த வார்த்தைகள், சிந்தனைகள் அவனை கொண்டு போய் மரணத்தை கொண்டு போய் விடும். நீங்க எரேமியா 13:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனிதனுடைய அந்த இருதயம் மகா கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 15:18-19 வாசிக்கும் போது, தன் இருதயத்திலே பொல்லாதை சிந்திக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 36:1 நீங்க 1 4 வரைக்கும் வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய காரியங்கள் அங்க போடப்பட்டிருக்குது. சங்கீதம் 1:1 நீங்க வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்க வேண்டாம், துன்மார்க்கனுடைய பாவிகள் இருக்கிற இடத்துல, பரியாசக்கார இடத்துல நிற்க வேண்டாம், துன்மார்க்கனுடைய காரியங்களில் நீங்கள் செயல்பட வேண்டாம். தாவீது துன்மார்க்கனை குறித்து இங்க ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க சங்கீதம் 36:4-5 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை பற்றி பேசுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீங்க 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது கிருபை வானங்கள் விளங்குகிறது, சத்தியம் மேக மண்டலங்களில் பரிந்தம் எட்டுகிறது என்று சொல்லி 10 காரியங்களை கர்த்தரை குறித்து அங்கு பேசுகிறார். கர்த்தாவே உமது கிருபை விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்களை பரிந்து எட்டுகிறது, உமது நீதி பர்வதங்கள் போலவும் இருக்குது, உமது நியாயங்கள் மகா ஆழங்களைப் போல இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் நீ காப்பாற்றுகிறீர், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உமது ஆலயத்தில் சம்பூரணம் திருப்தியா இருக்கிறது, உமது பேருன்பம் நதியிலே அவர் தாகத்தை தீர்க்கிறார், உமது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே காண்கிறோம். பாருங்க, 10 காரியங்கள் நன்மையானதை கர்த்தரை குறித்து புகழ்ந்து பேசுகிறார். கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் தாவீது 5-9 வசனம் வரைக்கும் தன்னுடைய கிருபை குறித்து பேசுகிறார். உமது கிருபை வானங்கள் மேல் இருக்கிறது, உமது சத்திய மேக மண்டலம் மேல் பரிந்தும் எட்டுகிறது. ஆண்டவரை குறித்து அவர் மேன்மையாய் பாராட்டுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். ஒரு நீதிமான் கர்த்தருடைய ஆலயத்துல நட்டப்பட்டவனாயிருப்பான். ஒரு நீதிமான் கர்த்தரை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருப்பான். ஒரு நீதிமான் ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு கொண்டு இருப்பான். ஒரு நீதிமான் கிருபை ஆண்டுடைய கிருபை குறித்து பேசுவார். ஆண்டுடைய கிருபை குறித்து நம்ம வேதத்திலே அநேக இடங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டுடைய கிருபை ரொம்ப முக்கியமானது. ஆண்டுடைய அந்த கிருபை ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருடைய கிருபை நீங்க வேதத்திலே நீங்க வாசிக்கும் போது, எபேசியர் 2:8 நீங்க வாசிக்கும் போது, கிருபையினாலே நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய ஈவு ரொம்ப முக்கியம், தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 23:6 நம்ம வாசிக்கும் போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 52:8 நான் வாசிக்கும் போது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒளிவு மரத்தை போல இருக்கும், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கும். இப்ப தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். 2வது கர்த்தரை குறித்து, தேவனுடைய கிருபை குறித்து தாவீது சொல்லுகிறார். அவருடைய பாருங்க, அந்த 5-9 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, ஒவ்வொரு வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவர் போஷித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றார்? அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபை என்று சொல்லும்போது, லூக்கா 1:30 வாசிக்கும் பொழுது கூட, தேவதூதனை நோக்கி, மரியாதை நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபை தேவனிடத்திலே பெற்றிருக்கிறோம். மரியாதையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் அந்த கிருபை தேவனிடத்தில் இருந்தது. இந்த கிருபை இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார். லூக்கா 2:52 நீங்க வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த உலகத்திலே வாழும் பொழுது கூட அவர் என்ன பண்ணாராம்? அவர் வளரும் பொழுது ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய அந்த சங்கீதத்திலே
இந்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கும் பொழுது அந்த 5-9 வசனங்களில் வாசிக்கும் போது அழகா சொல்றாரு அவருடைய கிருபை எப்படிப்பட்டது. நீங்க 7வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது தேவனுடைய உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால மனுபுத்திரை உமது சேட்டையின் நிலையிலே வந்து அடைவார்கள், மனுபுத்திரர்களுடைய சேட்டையின் கீழ் வந்து அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆண்டுடைய அந்த கிருபை குறித்து நம்ம பார்க்கும்போது ரோமர் 5:20 நீங்கள் வாசிக்கும் போது பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகுது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு 12:9 நீங்கள் வாசிக்கும் போது அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றாரு. ஆண்டுடைய கிருபை ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 5:5 வாசிக்கும் போது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சேட்டையின் நிழலிலே நாம் தங்க வேண்டும். 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய சேட்டையின் கீழ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 36:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது உமது சேட்டை நிலையிலே வந்து அடைவார்கள். 91:4 சங்கீதத்திலே வாசிக்கும் போது அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 40:31 வாசிக்கும் போது அவர் சேட்டைகளின் கீழ் காத்திருக்கும் புதுபலன் அடைவார்கள், அவர் சேட்டைகள் அடித்து எழுப்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் 5-9 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை குறித்து போடப்பட்டிருக்குது. தாவீதுடைய கிருபை குறித்து வர்ணித்து பாடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக அந்த 8-9 நீங்கள் வாசிக்கும் போது 8-9 நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனத்தில் நீங்க வாசிங்க, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தில் திருப்தி அடைவார்கள், உமது பேரும்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார், ஜீவ விற்று உம்மிடத்தில் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்திலே காண்பார்கள், சேட்டைகள் அடித்து அவர்கள் நிழலில தங்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன் 7வது வசனத்துல. அப்படின்னு சொல்லும்போது நீங்க உபாகமம் 32:17 வாசிக்கும் போது கழுகு கூட்டு தன் குஞ்சுகளை சேட்டைகள் மேல் பறந்து கொண்டு போவது போல சேட்டைகள் மேல என்ன பண்றார், ஆண்டவர் நம்மள பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு கழுகு கூட்டு இருக்குதுன்னா, கழுகு குஞ்சு இருக்குதுன்னு சொன்னா, அது குஞ்சு இருக்கும் பொழுது அந்த கழுகு கூட்டை நல்லா அந்த குஞ்சு வளரும் பொழுது என்ன பண்றாரா, அந்த தன் கழுகு என்ன பண்ண அந்த கூட்டை கலைத்து விடுகிறது. ஏன் கலைத்து விடுது, அந்த குஞ்சு கீழே விழுந்து மேல பறக்கிறதுக்கு பறந்து செல்ல வேண்டும். அதே போலதான் கழுகுகள் கூட்டை கலைத்து விடுகிறது. குஞ்சானது அதை கலைத்து விடுற அது சேட்டைகள் அடித்து மேலே பறந்து போகிறது, அது விரித்து செல்கிறது என்று சொல்லி பறந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க மத்தேயு 23:37 வாசிக்கும் பொழுது கோழி தன் சேட்டைகள் கீழ் கொண்டு வருவது போல அவர் நம்மை சுமந்து செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உமது வசனங்கள் அவர் எத்தனை நம்ம ஆண்டவருடைய அந்த எருசலேமே சொல்லி நீங்க வாசிக்கும் பொழுது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாராம், அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்திலே அந்த கழுகு எருசலேமே என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த என்னுக்காக நீங்க கொலை செய்தீர்கள், என்னை நீங்க அவமானப்படுத்தினீர்கள், ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணாரா, நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதுள்ளவரா இருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவருடைய அந்த சேட்டைகள் கீழே நம்ம அடைக்கலம் போகும்போது அவர் நம்ம என்ன பண்ணார், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து போடப்பட்டிருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. 8-9 வசனத்திலே நம்ம வாசித்தோம்ல, அம்மது ஆலயத்திலே சம்பூர்ணமா திருப்தி அடைவார்கள், உமது பேரும்ப நதினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்கள், ஜீவ விற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். 8-9 வாசத்திலே வாசிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நன்மையினால திருப்தி அடைவா செய்வார். எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்றாராம், ஆண்டவர் நம்ம விடுறதுல உலகத்துல உண்மை உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாராம், திருப்திப்படுத்துவாராம். அவரிடத்துல தான் தேவனுடைய ஆலயத்திலே நம்ம செல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர், அந்த ஆலயத்திலே தேவனுடைய வீட்டிலே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாராம், திருப்தியா ஆசீர்வதிப்பாராம். ஒருவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஒரு ஜீவ ஊற்று போல இருக்குமா. நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கை விருத்தி அடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமா, ஒரு பேரும்ப ஆசீர்வாதமா இருப்பானாம், பேரும்ப ஒரு ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நீங்க 10-11 நீங்க வாசிக்கும் பொழுது 10-11 வாசிக்கும் போது தாவீது தன்னுக்காக ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீதம் 36:10-11 நீங்கள் வாசிக்கும் போது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் உமது நீதியும் பாராட்டி அருளும், பெருமக்காரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. பாருங்க, உம்முடைய அறிந்தவர்கள், இந்த அருமையான தாவீது ஒரு தனக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற, உண்மை அறிந்தவர்களுக்காக நான் என்ன பண்ணுமா, ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம என்ன பண்றோம்,
ஜெபிக்கிறோமா? ஏழப்பட்டவர்கள், பாவிகள், துன்மார்க்கர், குடிகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், ஆண்டிற்கு விரோதமாக உள்ளவர்கள், இப்படிப்பட்ட உண்மை அறிந்தவர்கள் மேல் உண்மையே கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் உண்மை அறிந்தவர்களுக்காக நாம் உண்மை அறிந்திருக்கிற உம்முடைய அறிந்த பிள்ளைகள், உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்ன ஆகுமா? அவருடைய அந்த இது ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொல்லி அவர் என்ன பண்ணார்? ஜீவ ஊற்று நம்ம மேல இருக்க வேண்டும் சொல்லி அங்க ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நீங்க 11வது வசனத்தை வாசிக்கும் போது, பெருமை எப்பொழுது நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை நமக்குள்ள எப்போதுமே ஒரு பெருமைக்காரரின் கால் எவர் மேலும் துன்மார்க்குடைய கையினை பறக்கடிக்காமல் இருப்பதாக சொல்றார். அப்ப பெருமை வராதபடிக்கு நம்ம ஜெபத்திலோ அல்லது மற்ற காரியத்திலோ நம்முடைய வாழ்க்கையில என்ன வரக்கூடாதா? பெருமை என்ற சொல்ல அந்த வார்த்தை வரக்கூடாது. இந்த ஜீவ ஊற்று ஆண்டவர்கிட்ட ஜீவ வெளிச்சத்திலே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், அதை நீதிமான்கள் அதில் நடப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல பார்க்கிறோம். ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க வாசிக்கும், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தாராம். நமக்குள்ள இந்த ஜீவன் இருக்கும்போது, ஆண்டவர் நமக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார். நானே என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளிச்சம் உள்ளவர்களாக சொல்றோம். வெளிச்சத்தை நாம் காணும் போது கர்த்தருடைய அந்த மகிமையை நம்ம காண்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்கும் போது, தாவீது ஜெபிக்கும் போது, எனக்குள்ள அந்த பெருமை வரக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பெருமையான காரியங்கள் எனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி தனக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிற, உண்மை அறிந்தவர்கள் மேல் உண்மை கிருபை இருக்கட்டும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை, ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டுடைய கிருபை ரொம்ப முக்கியமானது. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது, இந்த தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட போது துன்மார்க்குடைய காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 1லிருந்து 4 வசனங்கள் துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். 5லிருந்து 9 வசனத்திலே வாசிக்கும் போது தாவீது குறித்து சொல்லும் போது, ஒரு நீதிமானை குறித்து அல்லது கர்த்தருடைய நீதிமானை குறித்து அல்லது கர்த்தரை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அருமையாய் வர்ணிக்கிறார். 10 பதில்களை நீங்கள் வாசிக்கும் போது, உண்மை அறிந்தவர்கள் தனக்காக ஒரு ஜெபம், தனக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏன் சொன்னா, தனக்காக ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஏன்னு சொன்னா, எனக்கு என்னைக்கு அந்த பெருமை வராதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் தான் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது 2 பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள், பரிசேயர், ஆயக்காரர்கள். ஆயக்காரருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பரிசேயருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏன்னு சொன்னா, தன்னை குறித்து அவன் பெருமையாக ஜெபிக்கிறான். அவன் ஆலயத்துக்கு போற, தசம்பாக காணிக்கு கொடுக்கிற, அவன் முதல் ஆசமத்தில் உட்கார, இப்படி பல காரியங்களை குறித்து அங்க போடப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட ஆயக்காரன் ஆலயத்தின் கடைசியில உட்கார்ந்து, நம் பாவியான மனுஷன், என் மேல கிருபை இறங்கும் என்று சொல்லி பார்க்கிறான். உண்மை அறிந்தவர்கள் மேல் ஆண்டுடைய கிருபை இருக்குது. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரா இருக்கிறோம், கர்த்தர் நம்மை அறிந்து ஆண்டவர் நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகள் மத்தியிலே நம்ம எந்த அளவுக்கு உண்மையுமா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்றாரு, பாவிலும் பிரதான பாவி என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தன்னை தாழ்த்துக்கிற ஒரு ஜெபம், தனக்காக என்ன பண்றாரோ தாழ்த்தி ஒரு ஜெபிக்கிறது, ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, அவன் துன்மார்க்கன் சாகுவதை ஆண்டவர் விரும்பவில்லையா? எசேக்கியேல் 33:14 வாசிக்கும் போது, துன்மார்க்கன் சாவதை அவரை விரும்பவில்லை. ஏன்? அவனை மனம் திரும்ப வேண்டும், அவன் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றான், யோசிக்கிறாரு. துன்மார்க்குடைய சாவை அவர் விரும்புவதில்லை. ஆனால் கூட மனம் திரும்பி கர்த்தரை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, இந்த உலகத்துடைய வழிகளை விட்டு எல்லாத்தையும் மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் அவன் மேல என்ன பண்ணுவார், ஆண்டவர் கிருபை இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய அழிவு குறித்து அங்க போடப்பட்டிருக்குது. ஒரு துன்மார்க்கனுடைய அழிவு குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய அழிவு 12வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அது அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள். இந்த உலகத்திலே அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள். ஒரு துன்மார்க்கன் அவன் விழுந்தானா எழுந்திருக்கவே மாட்டான். ஒரு நீதிமான் விழுந்துட்டானா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், திரும்பமா எழுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான் குறித்து வேதத்துல அநேக இடத்திலே நம்ம வாசிக்கிறோம்.
நீதிமான் ஒரு பனைமரத்தை போல செழிப்பான். நீதிமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் சபையில நிலை நிற்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கன் சபையிலே நிலையில இருக்க மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த கடைசி வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக கர்த்தரை அறிந்தவர்கள் தான், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபைக்கு போனவர்கள் தான். ஆனாலும் கூட இன்னும் அக்கிரமத்திலே விழுந்துகிறார்கள், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கிரம வாழ்க்கையில இன்னைக்கு அக்கிரம சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்ல அவருக்கு ஒரு நாளைக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. இந்த நியாயத்தீர்ப்பு நாட்களே, ஜட்மெண்ட் நாட்களே அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? விழுந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களே விழுந்து போவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அக்கிரமக்காரர்கள் விழுந்து போவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பாருன்னு சொல்லி முதலாவது இந்த சங்கீதம் 36 1-4 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனை பற்றி போடப்பட்டிருக்குது. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு, அவன் வார்த்தைகள் அக்கிரமஞ்சாக இருக்கும். அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை. தான் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் புத்தியாய் நடந்து கொள்வதில்லை. நன்மை செய்வதை விட்டு விடுக்கிறான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான். நல்லதை வழியிலே நினைத்து நல்லதை அவன் நினைக்க மாட்டான். பொல்லாப்பை வெறுக்கிறவனா இருக்கிறான். 1-4 5-9 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை தாவீது பாராட்டுகிறார். உமது கிருபை வானங்கள் மேல் இருக்கிறது. நீதி சத்தியம் மேகமண்டலத்தில் பேரத்தில் எட்டுகிறது. உடைய நீதி பர்வதங்களை போல இருக்கிறது. உமது நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறது. உமது கர்த்தாவே மனுஷனையும் மிருகங்களை நீ காப்பாற்றுகிறேன். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. உமது ஆலயத்தில் சம்பூர்ணம் திருப்தி அடைகிறார்கள். ஒரு நீதிமான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பேரின்ப நதியை போல் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்கள். பேரின்ப நதி என்று சொல்லும் போது ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பேரின்ப நதியா இருக்கும். ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உமது ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது. ஜீவ ஊற்று, ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு ஜீவன் ஊற்று இருக்குது. ஒரு நாளைக்கு நம் மறித்து பிறகு ஜட்மெண்ட் இருக்கும்போது நியாயத்தீர்ப்பு நாட்களை நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதை விதிக்கிறோமோ அதை தான் அறுக்க வேண்டும். கடைசியாக இந்த வசனத்திலே வாசிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்பார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருளிலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவனுடைய வசனத்தை இந்த சங்கீதத்திலே முழுவதும் ஒரு 12 வசனங்கள் இருந்தாலும் துன்மார்க்கனை குறித்தும் கர்த்தருடைய கிருபை குறித்தும் அவள் தனக்காக ஜெபிக்கிறதை குறித்தும் போடப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கடைசியாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய தனக்காக அவர் ஜெபிக்கிறார். உண்மை அறிந்தவர்கள் மேல் கிருபை இருக்கட்டும். உம்முடைய இருதயம் உள்ளவர்கள் உறுதியா நீதியை பாராட்டார்களும். பெருமைக்காரர்கள் கால்கள் என் மேல் வராமலும். எனக்கு பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. எனக்கு ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, அது இருக்குது சொல்லி பெருமை வராதபடிக்கு ஆண்டவரே சொல்லி தன்னை தாழ்த்துக்கிற ஒரு ஜெபம். நீர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரோ ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கன் என் கிட்ட வராதபடிக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும் சொல்லிட்டு தனக்காக ஒரு ஜெபத்தை தாவீது எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போயிட்டு அந்த பெருமை வராதபடிக்கு ஆண்டவர் எனக்கு பதவி இருக்குது, பட்டம் இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, அதை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று, ஆண்டவரே நான் உம்முடைய நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறார். பெருமை எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி இல்லையா. ஒரு வாலிபன் ஓடி வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிக்கிறான். நித்திய ஜீவனை பண்ண உனக்கு உள்ள வந்து எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடுத்து என் பின்னே வான்னு சொன்னான். அந்த வாலிபன் என்ன பண்ணான்? திரும்பி ஓடி போயிட்டான். நான் சிறு வயதுல என்னுடைய கற்பனைகளாம் 10 கட்டளையில கை கொண்டேன்னு சொல்கிறான். அந்த வாலிபன் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரு கொடுன்னு சொன்னா கொடுக்கல. இயேசுவை பின்பற்றாமல் ஓடி போயிட்டான், பின் வாங்கி போயிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சரி ஆசை இருக்குது, வாங்கி வாசிக்கிறேன். கடைசி வசத்திலே நம்ம வாசிக்கும் போது அநேக அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்குமா. துன்மார்க்கனுக்கு நியாயத்திற்கு உண்டு. துன்மார்க்கன் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுவான். துன்மார்க்கன் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுவான். வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்கலாம். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான், ஆண்டவர் கூடவே இருந்தான், அற்புதங்கள் அடையாளங்களை செய்து எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் கூட மன ஆசை அவனை விடவில்லை. மன ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்குது. கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான வாழ்க்கை. நான்று கொண்டு செத்து விட்டான்.
இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம், அதனால கூட நம்ம என்ன பண்றோம், பின்வாங்கி போயிடுறோம். அப்படி பின்வாங்கி போகாதபடிக்கு துன்மார்க்கனுடைய சாவை ஆண்டவர் விரும்புவதில்லை என்று சொல்லி இந்த வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப குறிப்பு தம்பி, ஜெப குறிப்பு இருக்க நம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்கா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 36 நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் ஒரு கர்த்தருடைய அந்த கிருபையுடைய அந்த வானங்கள், ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அழகானது என்பது அவருடைய கிருபையை பற்றி ஆண்டவரே நீங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, தாவீதுக்கு எப்பொழுதும் பெருமை வராதபடிக்கு தனக்காக ஜெபித்துக் கொண்டான். துன்மார்க்கனுடைய முடிவு அக்கிரமம் அழிந்து போகும், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய வாழ்க்கையில இந்த குறைகளை நாங்கள் சுட்டி காட்டும் போது, அதை மனம் திரும்பும் போது, துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புவதில்லை, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளையில இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக, இதில் கலந்து கொண்ட எல்டர்ஸ்க்காக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே வளமையா எடுத்து பயன்படுத்துங்க, ஆஸ்வதிங்க, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கல்வார் திருச்சபைக்கு அச்சபிக்கிறோம். அருமையான அண்ணாக்காக, அக்காக்காக அச்சபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். பேர பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களை ஆஸ்வதிங்க. ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். ஆபீஸ் காரியங்களுக்கு அச்சபிக்கிறோம். கல்வார் திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வளமையா எடுத்து பயன்படுத்துங்க, ஆஸ்வதிங்க, தேவைகளை சந்திக்கப்படும்படியா அச்சபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதுல வந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பேர் பரக தொடுங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நிரப்புங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவரால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையேறு பெற்று நாம் செபிக்கிறோங்க, ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.